வணக்கம் கரூர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் முன்கூட்டியே தேர் திருவிழாவைப் போல கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுச்சி போராட்டமாக வெகு நாட்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது அவர்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு நாள். அந்த நாளுக்காக வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கின்ற அநீதி, பெண் குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 என்பது 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 18,000 பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றது. ஒரு சரிவர முதல் தகவல் அறிக்கையை கூட பதிவு செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலியாக இந்த காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நிராகரிக்கப்பட்ட எத்தனையோ வழக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே முழு விவரம் தெரியும். ஒவ்வொரு இடத்திலுமே நில மோசடி, தொழிற்சாலைகளை கைப்பற்றுவது, அதுவும் கரூர் மாவட்டத்தில் எண்ணற்ற இடங்களை கைப்பற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடுங்கோல் ஆட்சி முழுமையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதிகளை முழுமையாக ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய ஒரு நம்பிக்கையை மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது அது மக்களுக்குரிய ஆட்சி அமைப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைப்பு கரூர் மாவட்டத்தில் நடந்த அனைத்து அநீதிகளுக்குமே முழுமையான தீர்வு எடுக்கப்படும். அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்த அனைத்து மக்களையுமே அச்சுறுத்தக்கூடிய அந்த உயிரிழப்புக்கு காரணமான அனைவருமே தண்டிக்கப்படுவார்கள். முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை, டிவிகேவினுடைய விஜய் அனைவருமே குற்றவாளிகளாக கருதி தண்டிக்கப்படுவார்கள். மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக கிடைக்கும். கரூர் மாவட்டத்தில் வெகு நாட்களாக கேட்கின்ற சாயப்பட்டறை கழிவுகளுக்குரிய தீர்வு எட்டப்படும். கரூர், திருப்பூர், ஈரோடு சார்ந்த அனைத்து அந்த சாயப்பட்டறை கழிவுகளுக்குரிய தீர்வு கண்டிப்பாக எட்டப்படும். அரசே பொறுப்பேற்று அதற்குரிய செலவுகள் ஏற்று அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே, இது உங்களுக்குரிய ஆட்சி அமைப்பு. என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்